நம்ம செய்யணும். இப்ப எனக்கு உங்களோட சேர்ந்த உடனே, உங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ISPF பேங்கர்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் இருந்தா நல்லா இருக்குமே. இதை என்னென்ன காரியங்கள்ல நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணலாம். எங்க இதுல நல்லா ஆர்கனைஸ் பண்றவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 350 400 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா உங்களை மாதிரி அவங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கூட பரவாயில்ல, மற்ற தெலுங்கானா ஆந்திராவுக்கு போயிருக்கீங்க போ. நான் இதை எடுத்து சொல்ல போறேன். இப்படி ஆண்டவர் வசனத்தை எழுதியிருக்காரு. நம்ம சங்கீதம் 138 நம்ம பாக்குறோம். சங்கீதம் 138 அவர் அவருடைய வார்த்தையை எல்லாவற்றிற்கும் மேலாக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அப்ப அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தங்களுடைய ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று சொல்றார். நம்ம எத்தனை பேர் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்துருக்கோம்? ஒருவேளை ஒரு தேவை வந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிரேக் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்போம். இல்ல ஒரு சின்ன நம்ம லெவலுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருப்போம். ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்திருக்கிறோமா? வசனம் தாங்க போட்டிருக்கு, வசனம் தான் சொல்லுது. இதன் பின்னணியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகை குறித்து அதுக்கு முன்னால பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய 31ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்ம எல்லாருமே வந்து உக்ரானக்காரர் தான். நம்ம கையில இருக்கிறது, நம்ம இருக்கிற சொத்து, நம்ம இருக்கிற பலன், நம்மகிட்ட இருக்கிற தாளந்துகள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோமா? இல்ல கொஞ்சம் செய்யறோமா? நான் BYM ட்ரஸ்டரா இருக்கும்போது சொல்லுவேன், BYM மிஷனரிஸ் அவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்றதுக்கு எங்க சென்னையில இருக்கிற ஒரு சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸ் காணிக்க கொடுத்தாலே போதும். அது உண்மை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நான் கூட என் ஒய்ஃப்ட சொல்லுவேன், ஒரு நாள் வா பேங்க்குக்கு போவோம், நீ லாக்கர்ல கொஞ்சம் நகைலாம் வச்சிருக்கல, எடுத்து வெயிட் போட்டு பார்ப்போம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். போலாம்ப்பா. இது வரைக்கும் இன்னும் பேங்க்குக்கு வரல. கூட வந்து வெயிட் போட்டு பார்த்து என்ன பண்ண போறாங்க? சரி, அதை நம்ம என்ன பண்ண போறோம் அது அப்புறம் பார்ப்போம். நம்முடைய சொத்துக்களை, ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுக்கிறோமா? நான் என் கசின் பேசிட்டு இருந்தேன். ரிசர்வ் பேங்க்ல பெரிய போஸ்ட்ல இருந்தா. இந்த மாதிரி இந்த பிச்சை போடுற இஷ்யூல எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் பிச்சை கேட்கறாங்க, எல்லாரும் அது ஒரு தொழிலா செய்யறாங்க. பிச்சை நான் போடுறது இல்லை, எல்லாருக்கும் போடுறது இல்லை. அப்ப அவன் சொன்னா, உன்னுடைய பாயிண்ட் கரெக்ட் தான். இப்ப எல்லாம் வந்து சிலர் பிச்சை எடுக்கிறதுக்குன்னே பழக்குறாங்க அப்படின்னு. ஆனால் நன்றா யோசிச்சு பாருங்க, உண்மையாகவே தேவையில் இருக்கிறவர்களை அடையாளம் கண்டுகொள்ள நமக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை ஆண்டவரத்துல கேட்டு நம்ம உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்துல நம்ம கைகளை மூடிக்கொள்ளுகிறோம். ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட யாராவது வந்து கேட்கறாங்க, உண்மையிலேயே தேவையில் இருக்காங்கன்னு சொன்னா உங்க பர்ஸ்
திறந்து அப்படியே கவுத்தி கொட்டிருங்க அப்படி. அது உண்மை. எஃப்எம்பிபில சகோதரன் பேட்ரிக் ஜோஷுவா இறந்து போனாங்க. அந்த டெத்துக்கு நீங்க யார் எத்தனை பேர் வந்தீங்களா எனக்கு தெரியல. அம்பத்தூர்ல அவங்க, நீங்க வந்துருந்தீங்களா சார்? அம்பத்தூர்ல அவங்க ஆபீஸ்ல அவங்க பாடி வச்சிருந்தாங்க. பிஒஎம் சார்பில் ஒரு ரீத் வச்சாங்க, நானும் போயிருந்தேன். அப்ப அவங்கள பத்தி சொன்ன சாட்சி, அந்த பாடி அங்க இருக்கும்போது சொன்னாங்க, அந்த அண்ணன் தனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்கல. அவங்க கடைசியில அவங்க கணக்குல ஒரே ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னாங்க. நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு என் கணக்குல இவ்வளவு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பறவைகளை கவனித்து பாருங்கள். அப்ப அந்த விசுவாசம் எங்க போச்சு நமக்கு? ஊழியம் ஏன் இப்படி தடப்பட்டு கொண்டே இருக்கிறது? ஏன் இன்றைக்கு 146 கோடி ஜனங்கள் உள்ள இந்தியாவுடைய ஜெபம் எனக்கு அநேக நேரத்துல அவங்களுடைய பிஹேவியர் வந்து என் ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகி விட்டுரும். அவ டென்ஷன் ஏதாவது கத்திடுவா. அப்புறம் நான் அவளை சார்ந்தப்பட்டு அப்புறம் நானும் சில நேரம் சத்தம் போட்டுருவேன். அப்ப ஆண்டவரே இவங்களை வச்சிருக்க எங்களுக்கு பாவம் பெருகிட்டே போகுது. ஆண்டவரே எப்படி திட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி மதிப்பு கேட்போம். என் வைஃப் அவங்க மேல போய் முழங்க பரவாயில்லடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு 4-5 குட்டி குட்டி பிரேயர்ல நான் ஜாயின் பண்ணுவேன். அதுல அந்த தம்பி வருவாங்க. நேற்று கேட்டேன், யாக்கோ என்ன நியூஸ் அங்கிள், எங்களுக்குலாம் அலவன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபாய் ஷார்ட் ஃபால் இருந்துச்சு. அதை மேக்கப் பண்ணிட்டாங்க. யார் கொடுத்தாங்க? எங்க இருந்து கொடுத்தாங்க? நம்ம அப்படி கொடுக்குறோமா? கொடுக்கறதுக்கு நம்ம கை வருதா? நம்முடைய நற்கிரியைகளிலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும், குறிப்பா அந்த செய்தி எனக்கு தான், என்னையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல ஒரு பகுதி, நம்ம அதுல எல்லாருமே சொல்லுவோம், கிறிஸ்து இயேசுவின் அவர் நம்ம மகிமையிலே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்று சொல்லி அந்த பகுதியை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா படிப்போமே. 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4. சரி, இது அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம படிச்சா ஓகே, நல்லாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அந்த முன்னால உள்ளதை படிங்க. அப்ப அந்த பிலிப்பு மக்கள் பத்தி பவுல் எழுதுறாரு. 15ல இருந்து அதை வேகமா வாசிக்கிறேன். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தடவை அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்துவின் கையில் கைப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இப்ப அந்த ஜனங்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவளை ஆதரிக்கிறாங்க, அவரோடு கூட இருந்தவர்களை ஆதரிக்கிறார்கள். அப்பதான் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவேலாம்.
எப்படி அவங்க குறைஞ்சு போனாங்க. குறைஞ்சு போய் அவங்க ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவாய் தரப்போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு விசுவாசம். நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, மகிமையில் அவரை சந்திக்கும் போது வெறுங்கையனா, அந்த பாட்டு யாராவது சொல்லுங்க. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. ஓகே, இது பாட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆத்மாவை சந்திக்கணும், ஆத்மாவுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். ஆத்மா ஆதாயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. ஆனா வெறும் கையனாக இப்பதான் யோசிச்சேன். பேட்ரிக் ஜோஷுவா ஒரு 1000 ரூபாயோட தான் அவங்க இறந்து போனாங்க. வீடு கிடையாது, கையில பணம் கிடையாது, இறந்து போனாங்க. இப்ப வெறும் கையனாய் ஆண்டவர்கிட்ட போனோம். அலெக்சாண்டர் 2 கையும் விரிச்சு என்னைய வச்சுல கொண்டு போங்க, ஏன்னா நான் எதையுமே கொண்டு போகலன்னு சொல்லி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடைசி காலத்துல கடைசி மடி துளிகளில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க அத்தை 98 வயசு தான். நான் அவங்களுக்கு தினம் நியூஸ் பேப்பர் நானும் வாங்கி கொடுப்பேன். அந்த கரெக்டா 12/6/2025 அந்த அகமதாபாத் பிளைட் போச்சு பாருங்க. அந்த நியூஸை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே கவலை. எல்லாரும் பாவம் செஞ்சிருப்பாங்களோ, அவங்க கேள்வி, எல்லாரும் பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்றத. அதுலயும் நீதிமான் இருந்திருப்பான். அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். பில்லி கிரஹாமுடைய ஒய்ஃபுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸுக்குன்னு எதுவுமே கிடையாது. நியூஸ் பேப்பர் தான் அவங்களுக்கு பிரேயர் பாயிண்ட். இன்றைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டுல தினம் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, தினம் வாசிக்கிறீங்க? ரொம்ப கொஞ்சம் பேர் தான். கண்டிப்பா நீங்க நியூஸ் பேப்பர் வாசிக்கணும். என்ன பயங்கரமான நியூஸ்லாம் வருது தெரியுமா? மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியாத பாவங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. இதோ வாசற்படியில இருக்கிற நம்ம வாசித்து வந்த பகுதியில எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் கூட ஒரு டெய்லர், ஒரு துணி கடைக்கு போறேன்னா ஏதாவது ஒரு சட்டை துணி வாங்கிட்டு வந்துடுவேன். என் ஒய்ஃப் சொல்லுவா, இப்பதானே ஒரு சட்டையை தச்சிங்க, இப்ப இருக்கு இப்போ இன்னொரு சட்டை துணி? இல்ல நான் ஏதாவது தச்சு மிஷினரி கொடுத்தேன். அந்த கதையெல்லாம் வேண்டாம், நீங்க அப்படியே துணியா கொடுங்க. தச்சு என்ன கொடுக்குறீங்க? நம்முடைய தேவைகளை இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறோமா? கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அந்த சொன்னது போல அந்த நற்கிரியைகளை சொல்லும்போது அந்த கொர்நேலியு ஆண்டவருடைய ஆண்டவர் அவன்கிட்ட பேசும்போது சொல்றாரு. அவன் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி நான் ஒரு நாள் எங்க சர்ச்சில், சிஎஸ்ஐ சர்ச்சு, அதுல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. நீங்க தினம் கண்டிப்பா சுவிசேஷ பகுதி வாசிக்கணும். உங்க போர்ஷன்ல அது இருக்கோ இல்லையோ சுவிசேஷ பகுதி வாசிங்க. அதுவும் குறிப்பா மலை பிரசங்கத்தை வாசிங்க. எவ்வளவு ஒரு ஆழமான செய்தி! இன்றைக்கு நான் சில நேரம் மெசேஜ் கேட்பேன், அது குறிப்பா ஃபுல் காஸ்பல் சர்ச் அப்படிம்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு பக்கமே வரமாட்டாங்க. எல்லாம் பழைய ஏற்பாடு, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல். தவறு என்று நான் சொல்லவில்லை. பழையதிலும் எடுத்து கொடுக்கணும், புதியதிலும் நம்ம எடுத்து கொடுக்கணும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ என்ன நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாய்? சில நேரங்கள்ல கஷ்டம்னு வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரியும் இந்த சபை எப்படி இருந்துச்சு. ஆனால் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் நம்பிக்கைக்கு.
ஏனால் ஆண்டவரை நம்பி அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம். நம்முடைய ஜெபம் பத்தவே பத்தாது. வாட்ஸ்அப்ல எல்லாம் போடுறாங்க 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள எந்திரிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அவங்க அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. நமக்கு தெரியும் நம்ம தூங்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும். நைட்டு திடீர்னு ஆண்டவர் எழுப்பி விட்டாருன்னா ஜெபம் பண்ணணும். ஜெபத்திலே நாம் இன்னும் குறைந்து காணப்படுகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஃப்எம்பிபியுடைய மெயின் ஆங்கரே ஜெபம் தான். நான் சில நேரம் பிஎம் தான் எஃப்எம்பிபி ஆனுவல் கேம்ப் போயிடுவேன். உடனே ஆனுவல் கேம்ப் போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஆனுவல் கேம்ப்ல எஃப்எம்பிபில ஒரு நாள் பாஸ்டிங். அது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா பிரேயர் பாயிண்ட்ஸ். நான் அதுல இருந்து பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி வந்திருக்கேன். அதாவது கரப்ஷன் என்னென்ன லெவல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒரு அருமையான சகோதரன் அவங்க எடுத்து ஜெபம் பண்ண சொன்னாங்க. நமக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நான் சபையை குறித்து ரொம்ப வைராக்கியமா இருந்தேன். அந்த ஏஐல சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை எனக்கு படம் போட்டு காட்டு அப்படின்னு அந்த ஏஐ ஒரு படம் போட்டுச்சு. அதோடைய மதிப்பு என்னன்னா, அதோடைய மதிப்பே போடவே முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஏஐல அந்த படத்தை காட்டுன்னா அது வேற ஏதோ படத்தை காட்டுது. இன்றைக்கு ஏஐ நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களா? இன்னைக்கு ஏஐ தேவைதான் நமக்கு. இப்ப எனக்கெல்லாம் அது ஒண்ணுமே புரியாது. ஆனா சில நேரங்கள்ல நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், படிச்சுட்டு இருக்கேன். அதுல சில நேரங்கள்ல நான் ஏஐ தான் சில நேரம் கேட்டு படிப்பேன். சில மிஷினரியை பத்தி, சில லைஃப் ஸ்டோரி பத்தி. சீகன் பால்கு அவருடைய லைஃப் ஸ்டோரி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு யங் ஏஜ், ரொம்ப குறைந்த வயதுல அவர் எவ்வளவு அச்சீவ்மெண்ட் இறந்து போனார். நமக்கெல்லாம் அந்த தமிழ் வேதாகமோங்கிறது எவ்வளவு அருமையா அவர் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கார். அதே மாதிரி சாரா டக்கர் அவங்க வரவே இல்லை பாளையங்கோட்டைக்கு. எங்கேயோ உட்கார்ந்து இங்கிலாந்துல உட்கார்ந்து கஷ்டப்பட்டவங்க பணத்தை அனுப்பி செய்தார்கள். மற்றவங்ககிட்டையும் பணம் சேகரித்து அனுப்புனாங்க. இன்னைக்கு பாளையங்கோட்டையில ஒரு பெரிய கல்லூரி இருக்கு. அது மாத்திரம் இல்லைன்னா அநேக காரியங்களை நம்ம அங்க பாக்குறோம். அது நீங்க எத்தனை பேர் ரேனியஸுடைய கல்லறையை போய் பார்த்திருப்பீங்க நிறைய பேரு பாளையங்கோட்டையில. அவர் ரேனியஸ் பாத்தீங்கன்னா அவரும் அதே மாதிரிதான் ரொம்ப குறைந்த காலம் தான் அவர் உயிர் வாழ்ந்தார். அவர் கிட்டத்தட்ட அவருடைய காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா 371 காங்கிரிகேஷன் அவர் ஆரம்பிச்சு அந்த சின்ன சின்ன கூட்டமா கிறிஸ்தவர்களை எழுப்பி அவர்களை கிறிஸ்தவர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இயேசுவின் அன்பை சொன்னார். அதனால்தான் இன்னைக்கு திருநெல்வேலி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆசீர்வாதமா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுத்து செல்கிறோமா? ஆர் வி கேரியிங் தட் பிளெஸிங் டு அதர்ஸ்? எங்க பேங்க்ல நான் என்னுடைய சர்வீஸ்ல 22 இடத்துல நான் வேலை பார்த்தேன். டக்குன்னு தூக்கி அடிப்பாங்க. 22 இடத்துல வேலை பார்த்தேன். அப்ப திடீர்னு இப்ப ரொம்ப ரீசெண்டா, சார் நீங்க அந்த குரூப் அங்க இருந்தீங்கல்ல, அந்த குரூப்ல சேருங்க. எல்லாத்துலயும் ஒரு 4-5 சேர்ந்தேன். சேர்ந்த உடனே அவங்க ஏதாவது ஒரு கெட் டுகெதர்பாங்க. நான் உடனே எத்தனை நியூ டெஸ்டமென்ட் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டு எடுத்துட்டு போவேன். 2-3 இடத்துல கை நடுங்கி வாங்கி கொண்டார்கள் வேதாகமத்தை. ஆனா ஒரு இடத்துல காலரை பிடிச்சு அடிக்க வந்துட்டான். நீ ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் நான் இதை வாங்க அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில இது நடக்குது. நம்ம வெளியே போய் பார்க்கிறோமா? நாம் செய்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை செய்ய அழைக்கப்படுகிறார். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆண்டவர் உங்க திறமைக்கு மிஞ்சி உங்களுடைய பலனுக்கு மிஞ்சி எதையுமே கேட்க மாட்டார். இயன்றதை நாம் செய்கிறோமா? எத்தனை நேரம் படுத்து தூங்குறோம்? லிட்டரலா தூங்குறோம் இல்லையா? என் வைஃப் ரொம்ப திட்டுவா, நீங்க படுத்தா உடனே மத்தியானம் தூங்கிடுறீங்க.
என்ன பண்றது? ஏஜ் இஸ் த ஃபேக்டர். உடம்புல அவ்வளவு பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் நாங்க வந்து முதல்ல கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆன டைம்ல ரெகுலரா ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி அந்த தாம்பரம் சானிட்டோரியம் போயிட்டு இருந்தோம். அப்புறம் அங்க உள்ள விடவே இல்லை, எங்களை வரட்டினாங்க தமிழ்நாட்டுல. அப்புறம் இப்ப வந்து எப்பயாவது சண்டே நானும் ஒய்ஃபும் ஜிஹெச் போவோம். அங்க போனா ஒரு ஆத்மா கூட கிடைக்காது. உள்ள போனா வாசல்லே வரட்டுவாங்க. ஒரு நாள் அப்படிதான் இருந்துச்சு. அப்ப நான் பார்த்தேன், ரொம்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்படி நம்ம எங்க கேம்ப் ரோட்ல இருந்து தாம்பரம் வந்து, தாம்பரத்துல இருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சு அங்க போய் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிரும் போக வர மட்டும். ஒருத்தரையும் பார்க்க முடியலன்னு சொல்லி ட்ராக்ஸ் நிறைய இருந்துச்சு என் கையில. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறினேன். நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், தைரியமா கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் கொடுக்க போறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனேன். எல்லாரும் வாங்கிட்டாங்க, ஒருத்தர் கூட வேண்டான்னு சொல்லல. அந்த டிராக்ஸ் என்றைக்கோ வேலை செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஜெபத்தோடு கொடுத்திருக்கிறோம். இப்படி நாம் செய்கிறோமா? நான் இதை பெருமைக்காக சொல்லவே இல்லை. அது என்ன சொல்றது, ரொம்ப முடங்கிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தான் போவோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார். நான் நிறைய குறிப்புகளை எடுத்து வந்திருக்கேன். நாம இன்றைக்கு இன்றிலிருந்து எதையாவது ஒண்ணு செய்யணும் ஆண்டவருக்கு. லிட்டரலா பிசிக்கலா நம்ம பாடி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, செய்யலாம், செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் தெளிவா, ஏன்னா அவருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. ஏசாயா 55:11 தான் கிடியன்ஸுடைய வாட்ச்வேர்டு. இல்லைன்னா அது வந்து வசனம், அது வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. நான் முதல்ல குண்டூர்ல 1981 நினைக்கிறேன், 81ல நான் கிடியன் மெம்பரா இருந்தேன். அப்ப நான் லைஃப் மெம்பராக விட்டேன். அப்புறம் ரினியூ பண்ண முடியல, அப்புறம் வந்துட்டேன். ஆனா இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடியன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் அந்த அந்த ஸ்பெஷல் ஒர்க்கர்ஸ் டெஸ்டமெண்ட் வந்து 40 ரூபா ஒரு இது, அது வந்து நான் பணம் கொடுத்து வாங்கி வச்சுக்குவேன், வச்சுட்டு ஊழியம் பண்றேன். இது வந்து ஒரு பெருமைக்கு சொல்லல, ஆண்டவர் எவ்வளவு நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை நேரம் உயிர் போற மாதிரி இருக்கும், அப்படியே தூக்கி எடுப்பார். எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் செய்ய அழைக்கிறார். செய்ய நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஏசாயா 40:8 வாசி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 40:8, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். சோ அந்த வேதத்துல எழுதப்பட்ட வசனம் அது நிற்கும், அது அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். அதே போல சங்கீதம், நான் முதல்ல சொன்னேன், சங்கீதம் 138ல அந்த வார்த்தையை குறித்து அவர் எவ்வளவு ஒரு வைராக்கியமாய், சங்கீதம் 138 2ஆம் வசனம் வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்து. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. சரி, கடைசியா ஒரு சின்ன இன்சிடென்ட்டை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், we should be prepared to face the test. இல்ல, கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். கொரிந்தியர் எடுங்க. ரெண்டு கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களையே நீங்களே அறிவீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்ப நம்ம விசுவாசி தானா அப்படின்னு சொல்லி நான் விசுவாசி சொல்லலாம். அதுக்கு ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட் வரும்போது அதை ஃபேஸ் பண்றோமா? ஒரு இன்சிடென்ட் சொல்லி நான் முடிக்கிறேன்.
நான் வந்து ரெடில்ஸ் பிரான்ச்ல மேனேஜரா இருந்தேன். திடீர்னு எங்க பிரான்ச்ல பாத்தீங்கன்னா அது வந்து ரூரல் பிரான்ச். ஸோ சிட்டியில உள்ள எல்லாரையும் எங்க பிரான்ச், நான் மேனேஜரா இருந்தேன், எல்லாரையும் எங்க பிரான்ச்சுக்கு போட்டுருவாங்க. போட்ட உடனே 11 ஆபீசர், அந்த பிரான்ச்ல 3 ஆபீசர் இருந்தாலே போதும். இந்த ரூரல் சர்வீஸ்க்காக அவங்க போட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, திடீர்னு உங்களுக்கு தெரியும் எம் கோபாலகிருஷ்ணன் எங்க பேங்க் சிஎம்டியா இருந்தாரு. எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி எனக்கு மேனேஜருக்கு ஒண்ணுமே சொல்லாம அவரை வீட்டுல போய் பார்த்து, எங்க பிரான்ச்ல சார் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அப்ப நான் அங்க போவே இல்லை. அதுக்கு பிறகு ஒருத்தன் அவன் நான் இருக்கும்போது கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கும் போதே அப்படி சாஞ்சி செத்து போயிட்டான். இப்படிலாம் ஆயிடுச்சு. அதனால நாங்க கணபதி ஹோமம் பண்ண போறோம், நீங்க வாங்க சார். எங்க எம்டியை கூப்பிட்டாச்சு, ஜோனல் மேனேஜரை கூப்பிட்டாச்சு, ரீஜனல் மேனேஜரை கூப்பிட்டாச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாரும் வர முடியும். அப்ப வந்து சரவண பவன் டாப்ல இருக்கு. சரவண பவன்ல 50 சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எம்டி உடைய பிஏ, அவங்க ஏஜிஎம். நான் வந்து இப்ப சோட்டா ஸ்கேல் 2ல இருக்கேன். இங்க வந்து சார் வந்து உங்க பிரான்ச்சுக்கு வர்றாங்க. அப்படியா மேடம், என்ன? அவங்க ரொம்ப கெட்டிக்கார லேடி, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மேனேஜருக்கே தெரியாம அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு விட்டாங்க. நான் வந்து அப்போ ஒரு ஏஜி டெஸ்ட்ல மெம்பர். அந்த பாஸ்டர்கிட்ட போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அழுது அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் போறது இல்லை, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஏஷியன் காலனின்னு ஒரு பிரான்ச் ஓப்பனிங். அதை முடிச்சுட்டு எம்டி, ஜோனல் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், நான் ஒரு சோட்டா ஆஃபீஸர், இவங்க 3 பேரும் அந்த பிரான்ச்ல இருந்து ஏஷியன் காலனில இருந்து ரெட்டில்ஸ், அது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், 14 கிலோமீட்டர். எல்லாம் கார், எல்லாருக்கும் தான் கார் இருக்கு. சர்ன்னு வர்றதே கிளம்பிட்டாங்க. அப்ப எம்டி, உங்க பிரான்ச் மேனேஜர் பிரின்ஸ் எங்கடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ஆர்கனைஸ் பண்ண எங்க பிரான்ச் ஆபீசர்ஸ்ட. சார் பிரின்ஸ் சர்ச்சுக்கு போயிட்டு நேரம் வந்துருவாரு. அப்படியா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டார் எம்டி. ஜோனல் மேனேஜரை பார்த்து, பாலு நீ இப்போ அந்த இதுக்கு கணபதி ஹோமத்துக்கு நீ போயிட்டு வந்துரு. அவருக்கு என்னை நல்லா தெரியும். நான் ஒரு சின்ன ஸ்கேல் 1ல இருக்கும்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். நேரம் சண்டை போடுவேன். அவர் வந்து, டேய் பிரின்ஸ் வராம நீங்க நடத்துறீங்களா போடா அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. ரீஜனல் மேனேஜரும் போயிட்டாரு. இவங்க எல்லாம் போனாங்க. சரி முடிஞ்சிருச்சு. கணபதி ஹோமம் நடத்தினாங்க, சாப்பிட்டாங்க. நான் போகல. திங்கட்கிழமை நான் ஆபீஸ்க்கு போறேன். எனக்கு அது நடந்ததே தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் கிறிஸ்டியன், இன்னொரு பிரான்ச் போவார். ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியுமா, உங்க பிரான்ச்ல நேற்று கணபதி ஹோமம் நடந்துச்சு. இல்லை நான் பார்த்தேன், செங்கல் அந்த கருப்பு அதெல்லாம் இருக்கு. ஆனா யாருமே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வரல. அன்னையில இருந்து அந்த பிரான்ச்ல எனக்கு இருந்த மரியாதையே வேற. எல்லாரும் அப்படியே கப்சிப் பண்ணி, அதுக்கு முன்னால அந்த பிரான்ச்சை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அப்படி இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, பரீட்சைக்கு நம்ம நிக்கணும். அது சில நேரம் நம்மளை காயப்படுத்தும். நான் இப்ப சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா அந்த 2 நாள் இவங்க அரேஞ்ச் பண்றது, அந்த ஜெயநாகேஸ்வரி பைதான ஒரு ஏஜிஎம் எனக்கு போன் பண்றது, அந்த சண்டே சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது, சண்டே நைட் நான் தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமை தான் தெரியும் பரீட்சைக்கு நம்ம நிக்கிறோமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவர் பட்ட பாடுல கொஞ்சமாவது நம்ம அனுபவிக்க வேண்டாம். பவுல் சொல்றாரு, அவர் பாடுகளை எல்லாவற்றையும் நானும் படுறேன் அப்படிங்கிறாரு. கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஜெபத்தை குறித்து நிறைய சொல்லலாம். அதுவும் முழங்கால் போட்டு ஜெபித்து நான் பெற்றுக்கொண்ட காரியங்கள், கண்ணீர் சிந்தி ஜெபித்து பெற்றுக்கொண்ட காரியங்கள். இப்ப கூட எங்க குரூப்ல நான் 2-3 பிரேயர் போறேன். எப்ப நம்ம கடைசியா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணோம்னா எல்லாம் சிரிச்சுட்டு பண்ணவே இல்லைன்னு தான் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணீரோடு இறைமையா பாச்சுங்க எப்படி இருக்கு. என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும். நம்ம நாட்டுக்காக அப்படி ஜெபம் பண்றோமா? இப்ப திடீர்னு எனக்கு சில நியூஸ் சொல்றாங்க, மோடி கூட இங்க காணாம போயிட்டாரு, ஓடப்படுறாரு. அதே மாதிரி டங்கர் அவர் எங்க போனாருன்னே தெரியலங்கிறாங்க.
காணுங்க பாருங்க, ஐயா சொல்றேன் பங்கரை காணும். இதுதான் நடக்கும். அப்ப நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? எவ்வளவு பிரச்சனையை கொடுறான். எங்க மிஷனரிஸ் யூபியில, எம்பியில, ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல ஒண்ணுமே செய்ய முடியல. சத்தீஸ்கர்ல ஐசிஜிஎம் பயங்கர ஊழியம். செத்துட்டானா அவனை புதைக்கவே விடுறது இல்லை. கிறிஸ்தவன் ஒருத்தன் மறித்து விட்டால் புதைக்கவே விடல. அந்த சிச்சுவேஷனை நீங்க அங்க இருந்து அந்த ஷூஸ்ல உங்க காலை போட்டு நின்று யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு ஈஸியா இங்க அடக்கம் பண்ணிட்டு போயிடுறோம். பாடுகள், உபத்திரவங்கள், இதையெல்லாம் தாண்டி நாம் முன்னேறி செல்ல நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஒரு நாளிலே அவரோடு கூட நம்ம அரசாண போறோம். ஜபத்தை பத்தி அருமையா சொன்னீங்கல்ல. அந்த நான் கிட்டத்தட்ட 22 இடத்துல ஒரு 10 இடத்துல பிரான்ச் பேங்கரா இருப்பேன். பிரான்ச் உங்களுக்கு தெரியுமே, பேங்க்ல போனோன்னா ஒரு அதுல ஏசாமி படத்தையும் வச்சுக்குவாங்க. படம் இந்த பக்கம் எல்லாம் வச்சு எல்லா பிரான்ச்லயும் வெள்ளிக்கிழமை பூஜையை பண்ணிடுவாங்க. நான் போன உடனே அது அவ்வளவு எடுத்து போடுவேன். தடா தடா தடான்னு சண்டை வரும், இது வரும். அது மாதிரி பூஜாக்கு சார் இந்த இடம் எவ்வளவு சார் சாங்ஷன் பண்ணி? 5 விசா கிடையாது. 6000, 8000, 10,000 எதுக்கு பொறி வாங்குறதுக்கு, இது வாங்குறதுக்கு. நான் இதாக பண்ணவே முடியாது. ஆனா இப்ப சொல்றதுக்கு எனக்கு நல்லா இருக்கு, திருச்சி சொல்றேன். ஆனா அப்படி சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம ஜபத்தை விடாம இருப்போம். இந்த ISPF உடைய உங்க பிரேயர், அது இந்த ஆன்லைன் பிரேயர், அதுலதான் நான் கூட ஜாயின் பண்ணலாம் தான் இருக்கேன். பிள்ளைகளுக்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்றோம், பேத்திகளுக்காக, பேரனுக்காக. இன்னைக்கு அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இல்ல, ஆனா ஒரு இன்வால்மெண்டே இல்லையே. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, தகப்பனே, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். ஆமாண்டவரே, அருமையான பேட்ரிக் ஜோஷுவானுடைய சாட்சிக்காக, வாழ்க்கையின் சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஒரே ஒரு 1000 ரூபாயோடு அவர் மறித்து விட்டார் என்று சொல்லி நாங்கள் கண்கூடாய் பார்த்தோம். நாங்கள் அப்படி இருக்கிறோமா? எத்தனை லட்சங்கள், ஒருவேளை கோடிகளை கூட வைத்திருக்கிறோம். எங்களுடைய நகையெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா இன்னைக்கு உள்ள ரேட்ல எங்கேயோ போதாது. தகப்பனே, ஊழியத்துக்கு இல்லைன்னா கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஒருவேளை அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவனா இல்லாமல் இருக்கலாம், உண்மையான தேவையில இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு உள்ளதை விற்று பிச்சை கொடுங்கள் என்று சொன்னீரே. அது செய்ய முடியலையப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு அந்த கிருபையை தான். எங்களுக்கு உள்ளதை, எங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் கொள்ளையிட, அது வசனத்துல தானே ஆண்டவரே இருக்கு. அதெல்லாம் நாங்க ஸ்கிப் பண்ணி வாசிட்டே வந்துட்டோம். எத்தனை வருஷம் வாசிட்டோம்ப்பா. போதும் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மண்டை நெருங்க ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், நீர் உதவி செய்யும் ஐயா. இந்த நேரத்தில் நாங்கள் விசேஷமாக இந்த நம்பிக்கை சென்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே நடந்த ஊழியங்கள் உமக்கு தெரியும். அதை விட 1000 மடங்கு வல்லமையுள்ள ஊழியத்தை தேவரீர் இங்கே செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எங்களுடைய தேவையை சந்தியும் அப்பா. நீர் எங்களுக்கு போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அருமையான தெய்வ செய்தியை கேட்டோம். நேற்றில இருந்து ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். இந்த 19வது ஆண்டவரே ஆனிவர்சரி ஆண்டவரே சப்பா ஆண்டவரே, இது நீங்க ஆரம்பம் முதல் முடிவு பரியந்த ஆண்டவரே கூட இருந்து எங்களுக்கு வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற வேலை எல்லாத்தையும் செஞ்சீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். எல்லாரோட டிராவல் பஸ் இருந்தது, அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் சுகபத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய ஸ்டேயிங் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நல்லா ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணி நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த உணவு ஆண்டவரே, மற்ற காரியங்கள் ஆண்டவரே எல்லாமும் ஆண்டவரே நாங்க ப்ரொவைட் பண்றதுக்கு நீங்க உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.
அப்படியே ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். நேற்று இரவு ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே வந்த பிறகு அவங்க பீச் போயிட்டு வந்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே கேம்ப் ஃபயர் ஆண்டவரே ஏசப்பா நல்லபடியாக நடந்தது ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே சிறு பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த பைபிள் குவிஸ்லயும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் கேம்ஸ்லயும் பண்றதுக்கு நீங்க உதவி செய்றீங்களே ஸ்தோத்திரம். உற்சாகமாய் ஆண்டவரே நடத்துறீங்களே ஸ்தோத்திராச்சா. இதுல நல்ல ஓய்வு கொடுத்தீங்க எல்லாருக்கும். காலையில இருந்து துதிக்க ஸ்தோத்திரிக்க உதவி செய்றீங்களே ஸ்தோத்திராச்சா. காலையில ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். அதிகாலையிலே ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். போய் அங்க ஜபிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திராச்சா. நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். போல ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டவரே உணவையும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். இந்த எல்லா டைமையும் ஆண்டவரே உங்க கையில கொடுக்குறோம் ராஜா சப்பா ஸ்தோத்திரம். இந்த செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். உமா ஆராதிச்சு துதிச்சு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். நடத்தினை யாருக்கும் ஆண்டவரே சப்பா உங்க கையில கொடுக்குறோம். இது ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நல்லபடியா ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரையும் ஆண்டவரே ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரே இந்த ஆண்டு அறிக்கை ஆண்டவரே ஏசப்பா எல்லாத்தையும் ஆண்டவரே ஏசப்பா ஒரு டிவிஷன்லயும் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்றது நீங்க ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். அது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தது ராஜா ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நாங்களும் இதை போல செய்யணும்னு ஆசை இருக்கு ராஜா ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. இது ஆண்டவரே ஏசப்பா தொடர்ந்து நீங்க இடம்பூட்டி ஆண்டவரே எங்க டிவிஷன்லயும் நீங்க செய்யறதுக்கு நீங்க முடிச்சு ஏசப்பா ஸ்தோத்திரம். அதே ஆண்டவரே பிரின்சனையும் கேள்விப்படும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். நல்ல செய்தி நீங்க தந்தீங்க ராஜா ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏதாவது செய் ஆண்டவருக்காக ஏதாவது செய் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கொள்ளை எடுத்து கொடுத்தீங்க. நீங்க அது பிச்சை எடுத்தா அதை எடுத்தாது பிச்சை தந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஏசப்பா சுவிசேஷத்தை அறிவிச்சீங்களா. வெறும் அறிவிச்சது மட்டும் என்ன ஆண்டவரே தான தர்மங்களை செய்யறதுக்கு நீங்க ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திராஜா. அது ஆண்டவரே ஏசப்பா அதை துணிங்க ஸ்தோத்திரம். எல்லா வேலையும் எல்லா சிச்சுவேஷன்லயும் ஜீவனுள்ள நாட்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம். உமக்கு சாட்சிகளா இருக்கிறதுக்கு நீங்க அடவரே ஸ்தோத்திரம் என்னெல்லாம் செய்யணும். உங்களுடைய வார்த்தையை அடவரே கொண்டு செல்கிற பிள்ளைகளா இருக்கணும். இருக்கிற இடத்துல சாட்சிகளா இருக்கணும். அது மட்டும் இல்ல அடவரே இன்னும் உதவி செய். கிறிஸ்தவம் என்றாலே ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட கலந்து ஆண்டவரே இயேசுப்பா செயல்படுற ராஜா இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தா அது சுத்ததா இருக்கு ராஜா. இது ரெண்டு விசுவாசமும் கிரியையும் சேர்ந்துதான் ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிறிஸ்துவன்ட்டு ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம். இதை நீங்க உணர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் மேலும் மேலும் ஆண்டவரே எனக்கு முடிச்சுக்கிறாங்க என்ன செய்யறதுக்கு நீங்க ஒரு செய்ய ராஜா இயேசுப்பா ஸ்தோத்திரம் ராஜா. இந்த முடிகிற தருவாயில ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா வந்திருக்க ராஜா. உணவு ஆயத்தப்படுத்திருக்கோம். அதே ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நாம மகிமைக்காக ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா ஜீவிக்க ஒரு ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். சுகபத்திரமா கொண்டு வந்தீங்க. அதே போல சுகபத்திரமா அவங்க வீட்டுக்கு ஆண்டவரே கொண்டு போய் ஆண்டவரே சேர்ந்து நல்ல விஷயங்களை கொடுத்தாங்க. ஆண்டவரே ஏசப்பா கேள்விப்பட்டு நீங்க ஒரு விஷயம் ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. உற்சாகமாய் ஆண்டவரே ஏசப்பா இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க ஒரு விஷயம்ப்பா. இன்னும் ஆட்களை இன்னும் அங்கங்க எழுப்பிட்டாங்க ராஜா. இருக்கிறப்ப 28 branches ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். நீர் அறிவு ராஜா ஏசப்பா. ஏற்ற வேலையில் ஏற்ற காலக்கு எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்யுங்க தேவனப்பா ஏசப்பா செய்வோம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பன். எல்லாத்தையும் கேள்விப்படுறோம். ஆமா தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லாமே கேள்விப்படுறோம். தாழ்த்தாங்க ராஜா. பரிசு கிறிஸ்துநாமத்தை ஜெபிக்க நல்ல பரமபிதாவே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ISPF சார்பாக பரமேஸ்வரன் பிரதருக்கும் சுடாமணி சிஸ்டருக்கும்